தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இரத்த சொந்தத்தில் ஒருவர் பயன்படுத்திய ஜபமணி மாலையை நாம் பயன்படுத்தி கொள்ளலாமா என்று எழக்கூடிய சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களும், மேலும் அது போன்ற மாலைகளை நாம் பயன்படுத்தினால் என்னென்ன வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, முதலில் இரத்த சொந்தத்தில் ஒருவர் பயன்படுத்திய ஜபமணி மாலையை நாம் பயன்படுத்தலாமா அல்லது கூடாதா என்பதை தெரிந்து கொள்வோம். ஆக தாராளமாக நாம் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக அதுபோன்ற ஜபமணி மாலைகளை நாம் பயன்படுத்துவதற்கு முன்பதாக முதலில் அந்த ஜபமணி மாலைகளை மஞ்சள் தண்ணீரில் இட்டு சுத்தி செய்து கொள்ள வேண்டும். சுத்தி செய்யப்பட்ட ஜபமணி மாலைகளில் அத்திரு, ஜவ்வாது, புனுகு போன்ற நறுமணம் மிக்க வாசனை திரவியங்களை தடவி அதிகாலை சூரிய கதிர் ஒளிகளில் வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக அது போன்ற அதிகாலை சூரிய கதிர் ஒளியில் வைத்து அதன் பிறகே நாம் அந்த ஜபமணி மாலைகளை எடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அடியார்களின் கவனத்திற்கு, இதுபோன்று ஒருவர் பயன்படுத்திய ஜபமணி மாலைகளை நாம் பயன்படுத்துவதாக இருந்தால் அவர் எந்த தெய்வத்தினுடைய சக்தி ஆற்றல்களை சக்தி உருவாக அந்த ஜபமணி மாலையில் ஏற்றி வைத்திருக்கின்றார் என்பதை முதலில் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஆக நாமும் அதே தெய்வத்தினுடைய சக்தி ஆற்றல்களை, அந்த தெய்வத்திற்குரிய மந்திர ஜபங்களை அந்த ஜபமணி மாலையில் உருயேற்றும் பொழுது அந்த ஜபமணி மாலையானது சக்தி உருவாக ஆற்றல் மிக்கதாக மாறும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் அந்த ஜபமணி மாலையில் வேறு தெய்வத்திற்குரிய சக்தி ஆற்றல்களை ஏற்றலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள், அவ்வாறு ஏற்றுவது ஏதும் தவறில்லை. ஆனால் அதுபோன்று வேறு தெய்வத்திற்குரிய மந்திர ஜபங்களை அந்த ஜபமணி மாலையில் உருயேற்றுவதால் பெரிதாக எந்த பலனும் கிடைக்காது. ஆகையால் புதிய ஜபமணி மாலையில் நமக்கு பிரியமான, நமக்கு இஷ்டமான தெய்வத்தினுடைய மந்திர சக்தி ஆற்றல் ஒளி அலை வரிசைகளை நமக்கு பிரியமான தெய்வத்திற்காக புதிய ஜபமணி மாலையில் வாங்கி உருயேற்றுவதே சிறந்த பலனை தந்தருளும் என்பதால் அடியார்கள் இவற்றை சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அடியார்களே, ஒரு அதீத ஆற்றல் மிக்க ஜபமணி மாலைகளை அணிந்து கொள்ளக்கூடிய அடியார்களால் பரிபூரணமாக அந்த ஆற்றல் நிலைகளை உணர முடியும் என்று சொல்லிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகளை சந்திக்கிறேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிட்டு ஆல் செஞ்சிட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலம் முனீஸ்வரம். நம சிவாய.